ஒரிஜினலாக பாரதி ராஜா அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது தெரியுமா? JNN Institute of Engineering, TNEA Counseling Code 1126 near Red Hills, Chennai. அடுத்த கடனை பேலன்ஸ் கடனை அடைக்கிறதுக்காக நீலாங்கரைகள் அவருடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலி இடம் 9 கிரவுண்டு காலி இடம் வச்சிருந்தாரு. அந்த இடத்தை வித்துட்டு பண்றதுக்காக மனோஜ் 2 பேர் இருக்கும்போது மனோஜ் திடீர்னு இப்படி ஒரு இழப்பை சந்திப்பார்னு நினைக்கல. மனோஜுடைய இழப்பு மிகப்பெரிய பாதிப்பை திரு பாரதி ராஜா அவர்களுக்கு உண்டாச்சு. காரணம், பாரதி ராஜா இவ்வளவு ஒரு புகழுக்கு பேருக்கு சொந்தக்காரரு கடனாளியா செத்தாருங்கிறத மிகப்பெரிய வருத்தம். ஆனால் மனோஜுக்கு அவர் பேரில் மனோஜ் பேரில் டி நகரில் இருக்க ஒரு 40 கோடிக்கு பெருமான கிருஷ்ணாட்சியில் இருக்க வீடு அவர் பேரில் எழுதி வச்சாரு. பிரிக்கில் இருக்க ஒரு ஃப்ளோர் குறைஞ்சது 20 கோடிக்கு போகும், அந்த வீடு அவர் எழுதி வச்சிருக்காரு. டி நகருடைய வீட்டினுடைய வாடகை 3,5 லட்சம், பிரிக்கினுடைய வாடகை 2,25 லட்சம், 70,000 ரூபாய். ஊடகங்களில் தயவுசெய்து நிறைய விஷயங்களை அவருக்கு உள்ள புகழுக்கு கொச்சப்படுத்தும் மாதிரி பேசுகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இஷ்டம் போல் இது பண்ணுறீங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இது பேசுகிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை. ஒரிஜினலாக நீங்கள் எந்த குடும்பத்தில் என்ன இருக்குது, அவங்களோட உறவுகளில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் ஒவ்வொருடைய கற்பனையும் போட்டு இது பண்ணி அவருடைய புகழுக்கு கலங்க சேர்த்துறீங்க. புகழுக்கு கலங்கம் உண்டாக்கிட்டீங்க. அதான் உண்மை. பாரதி ராஜான்ற ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய புகழுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய இலக்க அதாவது ஊடகங்களில் எல்லாரும் இஷ்டம் போல் பேசுகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக மட்டும்தான் இப்போ நான் உங்களை இந்த இன்டர்வியூ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். ஒரிஜினலாக பாரதி ராஜா அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது தெரியுமா? அவர் தன் சொந்த படமான ஓம் படம் எடுக்கும்போது அது லண்டனில், கனடாவில் எல்லா ஊர்லேயும் போய் எடுத்ததுக்கு அதில் அந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்குள்ளே மிகப்பெரிய கடனாளி ஆனார். அதான் உண்மை. அதற்காக அந்த கடனை செலுத்துவதற்காக 2 பேங்கில் கடன் வாங்கியிருந்தார். அதை IDPI பேங்க் கோயம்பேடு பிரான்ச்லேயும் எல்ஐசியில் சைதாப்பேட்டை பிரான்ச்லேயும் கடன் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் வெளியிலையும் சில கடன்கள் வாங்கி அந்த படம் எடுத்தது உண்மை. அதில் ஏகப்பட்ட நஷ்டத்தை செஞ்சார். அந்த நஷ்டத்தை ஒரு பகுதியை ஈடுகட்டுறதுக்காக தேனியில் மதுராபுரி என்ற இடத்துல அவர் பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக வைத்திருந்த மிகப்பெரிய இடத்தை டிஸ்போஸ் பண்ணி ஒரு சைடு கடன் அடைச்சார். அடுத்த கடனை பேலன்ஸ் கடனை அடைக்கிறதுக்காக நீலாங்கரைகள் அவருடைய வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலி இடம் 9 கிரவுண்டு காலி இடம் வச்சுருந்தார். அந்த இடத்த வித்துட்டு பண்ணுறதுக்காக மனோஜ் 2 பேர் இருக்கும்போது ஒருத்தர் சார்ஜுங்கிறவருக்கு ஒப்பந்தம் செய்து அவர்கிட்ட 4 கோடி கடனை வாங்கி பணத்தை வாங்கி சில கடன்கள் அடைச்சாங்க. பேலன்ஸு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 6 கோடியை வாங்கி அவர் கடனாகப்பட்ட எல்ஐசி, அதாவது எல்ஐசியில் வாங்கின லோனும் IDPIயில் வாங்கின லோனும் கட்டுறதுக்காக பேசிகிட்டு இருக்க தருவாயில் தான் மனோஜுடைய இறப்பு வந்து விட்டது. சட்டக்குறை மனோஜ் இறந்து 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த சார்ஜ் அவர்களுக்கு 4,5 கோடி வாங்கிட்டு மீதி பணத்தை இன்னி அவர்கிட்டருந்து வாங்கி கடன் அடைக்கலை. அதுக்கான காரணம் என்னென்னா, மனோஜ் முதல் முறையாக டைரக்டர் MGM ஹாஸ்பிட்டலில் 2023 அட்மிட் ஆகிருக்கும் போதே அவர் 1 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நலமாக வந்த பிறகு அத்தனை இதையும் மனோஜ் டேக் ஓவர் பண்ணிட்டாப்புல. நான் நடத்திக்கிறேன்னு அவரும் மகன் வந்தாச்சு, மகன்கிட்ட கொடுத்துலான்னு ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்களையும் அவர்கிட்ட கொடுத்தாரு. அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஸோ என்டையர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவர் கையில் இருந்தது, மனோஜ் கையில். மனோஜ் திடீர்னு இப்படி ஒரு இழப்பை சந்திப்பார்னு நினைக்கல. மனோஜுடைய இழப்பு மிகப்பெரிய பாதிப்பை திரு பாரதி ராஜா அவர்களுக்கு உண்டாச்சு. காரணம், அவருக்காக 4 படங்கள் எடுத்தார். தாஜ்மஹால் எடுத்தார், அல்லி அர்ஜுனா எடுத்தார், இது பண்ணார். எல்லா படங்கள்லேயும் தன் மகனை மற்றவங்க மாதிரி கொண்டு வர முடியலன்னு அவருக்கு ஒரு சின்ன ஃபீலிங் உள்ளே இருந்தது. அதில் சற்றக்குறைய ஒரு 15 கோடி ரூபாய் இழந்தார்.
அதான் உண்மை. அதுக்கப்புறமா இப்போ கடைசியாக நடிக்கத்தான் அவரில் டைரக்டராவது பண்ணுறேன்னு அவருக்கு பண்ணும்போது டைரக்டர் ஆக்கிக்கலான்ற எண்ணத்தில் தான் மார்கழி திங்கள் இந்த படத்தில் அவர் இயக்குவதற்காக திரு சுசீந்திரன் அவர்கள் அவரை அணுகிய போது திரு பாரதிராஜா அவர்கள் தன் மகனுக்காக இன்வெஸ்டாகவும் பணத்தையும் கொடுத்து சட்டக்குறைய 1 கோடி ரூபா பணத்தையும் கொடுத்து அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணி, ஏன்னா தான் பையன் வந்து நடிப்பில் ஜெயிக்கலான்னு டைரக்ஷனில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணார். அந்த படம் தோல்வியின் காரணமாக தான் மன உளைச்சலில் இருந்த பாரதிராஜா அவர்களும் திரு மனோஜுக்கு என்ன ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா, ஒரிஜினலாக வேலை அப்பா இவ்வளவு முயற்சி பண்ண நம்ம நடிக்க நினச்சாரு. சட்ட கூட 15 கோடிக்கு மேலே செலவு பண்ணார். நம்மளால் வர முடியலை. அடுத்து இயக்குனராக வரணும்னு சொல்லி அதுக்கும் உதவி பண்ணார். சுசீந்திரன் தயாரிப்பில் இவர் இன்வெஸ்டாகவும் வந்து 1 கோடிக்கு மேலே பணத்தை கொடுத்து பண்ணார். அதுலேயும் நம்ம ஜெயிக்க முடியலன்ற மன வருத்தம் உள்ளுக்குள்ளேயே இருந்தது தான் மன உளைச்சலின் காரணமாக தான் மனோஜ் பாதிக்கப்பட்டது உண்மை. அந்த படம் ஒருவேளை வெற்றி அடைஞ்சால் மனோஜ் நல்லா இருந்திருப்பார். மனோஜனுடைய இறப்புக்கு பின்னால் மிகப்பெரிய சோகத்தை செஞ்சார் டைரக்டர் பாரதிராஜா. மிகப்பெரிய சோகம். ஏன்னா புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த நேரங்களில் மனோஜ் வசம் இருந்த அத்தனை டாக்குமெண்ட் எல்லாமே அவர் மனைவி நந்தனாவுடைய பொறுப்பில் இருந்தது லாக்கரில். இதுதான் பொசிஷன். இப்போ ஜார்ஜ் அவர்கள்கிட்ட மனோஜும் டைரக்டர் பாரதிராஜ் அவர்களும் ஒப்பந்தம் செய்து அந்த இடத்த விற்கிறதுக்காகப்பட்ட ஒப்பந்தத்தில் 4.25 கோடி வாங்கிட்டு மீதி 6 கோடி அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். இந்த 2 கடனை அடைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்குது. எல்ஐசியில் வாங்கின கடனும் ஐடிபிஐயில் வாங்கின கடனும் அடைக்கிறதுக்காக ரெடியாக இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டு நந்தனா மனோஜுடைய மனைவி நந்தனா கையில் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தால் அதை இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 6 கோடியை வாங்கி இந்த கடன் அடைச்சிருக்கலாம். அதுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நந்தனா கையிலிருந்து அந்த டாக்குமெண்ட்டு பெற முடியலை. இன்றைக்கி நந்தனா கையில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குது. இதில் மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டமேங்கிறது மிகப்பெரிய மன வருத்தம் திரு பாரதிராஜா அவர்களுக்கு இருந்தது. இதுதான் உண்மை. இந்த சூழ்நிலையில் தான் அவர் சில விஷயங்கள் அவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக முயற்சி செய்யும்போது அத்தனை முயற்சிகளும் சரிபட ஈடுபடவில்லை. அதற்கு காரணம் சில நேரம் யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காக வரல, நந்தனாவுக்கும் கூட அது இள வயதையே கணவனை இழந்த பொண்ணு. அதுக்கு சில விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த நேரத்தை பயன்படுத்தி சில பேர் ஏதோ சொல்கிறது தவறாக சொல்லி விட்டுருக்காங்க. அந்த நந்தனாவை குறை சொல்லவும் மாட்டேன். ஏன்னா நந்தனா நினச்சிருந்தா இந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அந்த பேலன்ஸ் பணத்தை வாங்கி 2 கடன் அடைச்சிருக்கலாம். இந்த கடன் இப்போ எது மேலே இருக்குன்னா, விருகம்பாக்கத்தில் நாயுடு ஹால்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இவருக்கு சொந்தமானது. அந்த பில்டிங் பாரதிராஜா பேரில் இருக்குது. அது மேலே கடன் வாங்கியிருக்காரு. இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருந்தார் தேனாம்பேட்டையில் பிரிக்குன்னு, அது மேலே கடன் இருக்குது. இந்த 2 கடன் அடைச்சாதான் இந்த டாக்குமெண்ட் நமக்கு திரும்பி வரும். இந்த டாக்குமெண்ட் இப்போ நந்தனா கையில் இருக்குது. இது பேசி பார்த்து முடியாமல் தான் ஒரு காலகட்டத்தில் அவங்ககிட்ட பேசி ஒரு மன வருத்தத்தோடு இருந்தாங்க. இன்னும் கொடுக்கல, இதோட இருக்குது இந்த பொசிஷன். இதில் பாரதிராஜா மன வருத்தத்தோடு இருந்தார். அவர் 2 முறை முயற்சி பண்ணார். அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டா செட்டில் பண்ணலான்னு முயற்சி பண்ணார். அதுக்குள்ளே மீண்டும் உடல்நிலை இதாகிடுச்சு. வீட்டிலே நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்போ டக்காஸ்மி பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டில் வந்து அழகாக ரெஸ்ட் ஆகிட்டு நல்லபடியாக இருந்த நேரத்தில் முயற்சி பண்ணி முடியாமல் போச்சு. இதுவரையில் அந்த கடன் அடைக்க முடியாமல் போச்சு. ஸோ பாரதிராஜா இவ்வளோ பெரிய புகழுக்கு பேருக்கு சொந்தக்காரர் கடனாளியாக செத்தாருங்கிறத மிகப்பெரிய வருத்தம். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களில் மனோஜ் இருக்கும்போதே அவருக்கு வேண்டிய செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டார். மனோஜுக்கு அவர் பேரில் மனோஜ் பேரில் டி நகரில் இருக்க ஒரு 40 கோடிக்கு பெருமான கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் இருக்க வீடு அவர் பேரில் எழுதி வச்சார். பிரிக்கில் இருக்க ஒரு ஃப்ளோர் குறைஞ்சது 20 கோடிக்கு போகும், அந்த வீடு அவர் எழுதி வச்சுருக்காரு. ஜெமினியில் பார்சன் பில்டிங்கில் அவர் முதல் முறையாக சென்னையில் வாங்கிய வீடு அதுவும் மனோஜ் பேரில் எழுதி வச்சுருக்காரு. இந்த 3 சொத்தும் மனோஜ் பேரில் இருக்குது. அதே மாதிரி ஜனனிக்கும் கரெக்டாக சொத்து கொடுத்துருக்காரு.
நீலாங்கரையில் இருக்க வீடு, தேனியில் உள்ள வீடு, ஆரிங்டன் ரோட்டில் அப்பார்ட்மெண்ட் ஒன்று, இது 3மே ஜனனிக்கு எழுதி வச்சுருக்காரு. அவர் நல்லபடியாக இருக்கும்போதே இந்த சொத்துக்களை வாங்கும்போது அவங்கவுங்க பேரில் வாங்கி வச்சுருக்காரு. மனோஜுக்கு 3 சொத்து, ஜனனிக்கு 3 சொத்துன்னு. இனி பேலன்ஸ் இருக்க சொத்துக்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணும்போது படம் எடுத்து படத்தில் லாஸ் ஆகிட்டார். அந்த ஒரு வருத்தத்தோடு இருந்த காலகட்டங்களில் தான் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. அது சரியாக வரும்போது மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்தார். அந்த நீலாங்கரை இடத்துல அட்வான்ஸ் வாங்கின இடத்த மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து மீதி 6 கோடியை வாங்கியிருந்தா இந்த கடன்லாம் அடைச்சி சாகும்போது கடன்காரனாக இறந்துருக்க மாட்டார். சாகும்போது கடன்காரனாக இருந்தார். உண்மை அதுதான். இது வெளி உலகம் யாருக்கும் தெரியலை. சும்மா ஏதாவது பேசினா 1000 கோடி இருந்தது, 2000 கோடி இருந்தது, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தவறாக சொல்லாதீங்க. முறையாக மனோஜுக்கு 3 சொத்தும் ஜன்னிக்கு 3 சொத்தும் எழுதி கொடுத்துருக்காரு. அதில் மனோஜுடைய சொத்தில் டி நகர் வீட்டுக்குள்ள வாடகை 3,5 லட்ச ரூபா வருது, பிரிக்கில் 2,5 லட்ச ரூபா வருது. நடப்பு சங்கத்துக்காக ஜெமினி அப்பார்ட்மெண்ட் விட்டுருக்காங்க, அதில் 65,000 ரூபா வருது. சட்டேரக்கூடிய 6 லட்ச ரூபா ரெகுலர் இன்கம் வருது. அது அப்படியே நந்தனாவுக்கு போகுது. அதை வச்சு தான் அவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. அவன் ஒன்றும் கஷ்டத்தில் இல்லை. 3 இன்றைக்கும் நீங்கள் விரிவு பண்ணிக்கலாம். டி நகருடைய வீட்டினுடைய வாடகை 3,5 லட்சம், பிரிக்கினுடைய வாடகை 2,25 லட்சம், 70,000 ரூபா நம்ம நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஜெமினி பில்டிங்கில் இருக்கவங்க வாடகையாக கொடுத்துருக்காங்க. இந்த வாடகை முழுவதும் மனோஜுக்கு போகுது. இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா நீலாங்கரை வீட்டில் டைரக்டாக இருக்கனால அது வாடகைக்கு விடலை. தேனியில் இருக்க ஒரு வீடு 40,000 ரூபாய்க்கு வாடகைக்கு போயிட்டுருக்கு. இப்போ பிரிக்கில் இன்னொரு பில்டிங் இருக்குது. அது ஜேஎஸ்கேன்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்குது. திரு ஜேஎஸ்கே அவர்கள் மாதம் 90 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. இந்த 1:30 தான் இப்போ திருமதி பாரதிராஜாவுக்கு சந்திரலாவுக்கு கொடுக்கப்பட்டு அது அந்த அவரை செலவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு. இதுதான் உண்மையான நிலைமை. இது தெரியாமல் எதுக்காக மீடியாவில் இத்தனை கோடியா அத்தனை கோடியான்னு பேசுங்க. தயவுசெய்து உங்களுக்கு தெரிய வேண்டாமா? மீதி இருக்க சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை மீட்டு எடுக்கணும்னா இந்த கடனை அடைக்கணும். கடன் அடைக்கணும்னா அந்த டாக்குமெண்ட் வரணும். ஒரு முறை இந்த டாக்குமெண்ட்டுக்காக முறையிட்ட போது அவர் நண்பர்கள் இருக்கும்போது சில காரணங்கள், அவங்களுடைய காரணம் நியாயமாக இருக்கலாம், இவங்களுடைய காரணம் நியாயமாக இருக்கலாம். அது பொதுவில் இருக்கவங்க பேசும்போது கூட அது சரிப்பட்டு வராமல் போயிடும்போது மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்தார் பாரதிராஜா. அவர் சாவுக்கும் இதுவும் ஒரு அழுத்தம் காரணம். ஏன்னா எவ்வளவு விஷயம் இருந்தாலும் தான் சாகும்போது இதை அடைக்க முடியலை, இது முடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவர் இதாக இருக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு மரியாதை எல்லாம் போச்சோன்னு அவர் உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டது உண்டு. உண்மை அதுதான். இன்றைக்கி விருகம்பாக்கத்தில் இருக்க நாடுகால் பில்டிங் அவர் பேரில் இருக்குது. அதுக்கு பின்னால் 9 கிரவுண்டு இடம் இருக்குது. தேனியில் ஒரு தோப்பு இருக்குது. இந்த இடங்கள்லாம் பாரதிராஜா பேரில் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கும் அதெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு இந்த கடன் அடைக்கப்பட்டு மீண்டும் பாரதிராஜா பொறுத்தவரையில் அவருடைய பேத்திகள் மேலும் நந்தனா மேலும் ரொம்ப பிரியமாக இருந்தார். அந்தளவுக்கு தான் மகமேலையும் பிரியமாக இருந்தார். அவர் அத்தனை பேர் முன்னே அன்பு காட்டினார், பாசமாக இருந்தார். இன்றைக்கி அந்த இடத்தினுடைய பேலன்ஸ் இருக்க சொத்துக்களை அவங்களுக்கு சமப்படுத்தி கொடுக்கணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மனோஜுக்கு பின்னால் அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டியதோ ஜனனிக்கு சேர வேண்டியதோ அது முறையாக செய்யப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை ஊடகங்கள் சம்மந்தம் இல்லாமல் எல்லா சொத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்களா, ஏதோ மனோஜுடைய ஒய்ஃபை வரட்ட பார்த்துறாங்களா? இல்லை. JNN Institute of Engineering, TNEA Counseling Code 1126, near Red Hills, Chennai.